கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சுச்சிலிக்ஸ் வீடியோவில் வந்து நான் வேம்பயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை பற்றி பேசியிருந்தேன். அப்போ வந்து சில பேர் சொல்லியிருந்தாங்க, இந்தமாதிரி ராகுல் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை, இதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஸ்னைப்பர் சஃபாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து வெளியில் வந்திருக்கு. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றது தான். ஸோ இதுக்குள்ளார என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இது ஐ திங்க் நம்ம வேம்பயர்ஸோட பார்ட் 2 வீடியோன்னு கூட வச்சுக்கலாம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி 11 சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸ்பெடிஷர் அகாடமியில் வந்து நம்மளோட அடுத்த செட் ஆஃப் கோர்சஸ் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் மைக்ரோசாஃப்ட் ப்ராஜெக்ட் அண்ட் அதுக்கப்புறம் வந்து monday.comலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஸ்கெட்சப்பு அண்ட் 3ds Maxோட புது செட் ஒன்று வரப்போகுது. அட்வான்ஸ்டு கோர்சஸ் அதில் ஒன்று வரப்போகுது. சிவில் 3D அட்வான்ஸ் கோர்ஸ் வரப்போகுது. அண்ட் இதெல்லாமே முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு தான் வெயிட்டிங்கு. ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள், ஸ்கில் டெவலப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த சுச்சிலிக்ஸ் வீடியோவில் வந்து நான் வேம்பயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை பற்றி பேசியிருந்தேன். ஸோ அது என்ன அப்படின்னா வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு வேம்பயர்ன்றது என்ன? ஸோ கிட்டத்தட்ட வந்து 800 வருஷமாக இருக்கான், 1000 வருஷமாக இருக்கிற ஒரு மனுஷன் வச்சுக்கோங்களேன். அவனுக்கு வந்து சாவே கிடையாது, சாவுன்ற ஒரு பயமே இல்லை. நாளைக்கு நம்மளுக்கு பசிக்கும், நம்மளுக்கு அதாவது எந்த ஒரு தேடலுமே இல்லாத ஒரு மனுஷன். ஆனால் அவன் உயிர் வாழ்ந்தே ஆகணும், அவன் சாக முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் அவன் என்னவா மாறுவான் அப்படின்றப்ப அவன் வந்து நம்ம எதிர்பார்க்காத விதத்தில் வந்து அவன் வந்து ஒரு மான்ஸ்டராக இருப்பான். அவனுக்கு கருணை அப்படின்ற ஒரு இடம் வந்து ஒரு விஷயம் வந்து அவனுக்கு கொஞ்சம் கூட வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட்டை கொடுக்காது. நம்மளுக்கு இன்றைக்கி நீங்கள் யோசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளில் வந்து நல்லவனாக இருக்கட்டும் கெட்டவனாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து நம்மள்ட்ட இருக்கிற அந்த நல்ல குணம் கெட்ட குணம் எல்லாமே வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு மாரல் காம்பஸ் வச்சுக்கிட்டு இது நல்லது கெட்டதுன்னு சொல்கிறோம். பட் டெக்னிக்கலி அது எல்லாமே ஒரு ஆக்டிவிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு டோப்பமின் இருக்குது. நல்லது செய்கிறது வந்து நல்லவங்களுக்கு ஒரு டோப்பமின் இருக்குது, கெட்டது செய்கிறது வந்து கெட்டவங்களுக்கு ஒரு டோப்பமின் இருக்குது. ஸோ இப்போ இந்த வேம்பயர் மாதிரி ஒருத்தவங்க வந்து ரொம்ப வருஷம் உயிர் வாழ்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த சென்ஸ் வந்து நான் சொல்கிறது ரொம்ப வருஷன்றது நான் வந்து ஒரு 15 வயசு 13 வயசில் சொல்கிறேன். 13 வயசு 15 வயசுலேயே வந்து லிட்ரலி வந்து அவங்க ஆல்மோஸ்ட் என்டையர் ஒரு மனுஷனோட லைஃப்பில் அவங்க பார்க்க வேண்டிய நிறைய விஷயத்தை அவங்க பார்த்துருவாங்க, அனுபவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவுமே அம்யூஸ்மெண்ட்டாக இருக்காது. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் நம்ம ஒரு சராசரி மனுஷனுக்கு வந்து இந்த ஒரு 17 வயசில் லவ்லாம் வரும்ல, அதெல்லாம் அவங்களுக்கு எப்பயோ தாண்டி போயிருக்கும். அவங்களுக்கு வந்து புதுசாக கார் வாங்கணும், பைக் வாங்கணும், எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது, எந்த ஒரு ஆசையும் இருக்காது, எந்த ஒரு ஆம்பிஷனும் இருக்காது. அப்படி இருக்கிற மனுஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னு போகிறப்ப அவனுக்கு வந்து இந்த மற்ற மனுஷனுக்கு இருக்கிற சராசரியாக இருக்கிற எல்லா சின்ன சின்ன விஷயத்துலையும் அவனுக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம், அதான் மனுஷனை வந்து ஒரு மனுஷனாக மாக்கிற ஒரு எமோஷன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் எதுவுமே அவனுக்கு வந்து இல்லாமல் ஒரு நம்பாயிடும், அப்படியே மறத்து போயிடும் அவனுக்கு. அதில் எஸ்பெஷலி அவனுக்கு மறத்து போகிற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கருணை. அவனுக்கு வந்து மற்றவங்களோட வலி தெரியறது, கருணை, இந்தமாரி விஷயம்லாம் வந்து அவனுக்கு வந்து அவனால் உணரவே முடியாது. அவனுக்கு அதை பற்றி கவலையும் இருக்காது. அப்படி இல்லாத ஒரு மனுஷன் அவனுக்கு பயங்கரமாக போர் அடிக்குது, செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா அவன் புதுசாக அடுத்தது ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கு தேடி ஓடிக்கிட்டே இருப்பான். அதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அந்தமாரி தான் சில சீரியல் கில்லர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிற சில சைக்கோஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதே மாதிரி வந்து இந்த வேம்பயர்ஸ் அப்படின்றது வந்து உலகம் முழுக்க எல்லா கண்ட்ரீஸ்லையும் இருக்கிறதாங்க. ஸோ அவங்களுக்கு போர் அடிக்குதுன்னா என்ன வேணாலும் நடக்கும். இந்த ப்ராங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுச்சிலிக்ஸ் ஆக்சுவலி அது ஒரு கான்செப்ட் தான். அதில் வந்து எதுவுமே வந்து சும்மா தெரியாமல் லீக் பண்ணது அப்படிலாம் கிடையாது. அது எல்லாமே வந்து ஒரு டேர். அது அவங்க வந்து தெரிஞ்சே தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து இந்தமாரி கிஸ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி வரதை எல்லாமே தெரியாமலாம் ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அப்படிலாம் அப்லோட் பண்ணுறதுலாம் கிடையாது. அது ஆக்சுவலி ரிலீஸ் பண்ணவங்களே வந்து ஐயோ எனக்கு தெரியாமல் வந்துச்சு, அக்கௌண்ட் ஹேக் ஆகிடுச்சு அப்படின்றது எல்லாமே வந்து முக்கால்வாசி வந்து அவங்களே தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு டேர் அது. ஸோ அது வந்து நம்ம ஊரில் மட்டும் நடக்கல. நீங்கள் என்னமோ நம்ம ஊரில் மட்டும் நடக்காதீங்க. நீங்கள் மற்ற இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, வேறு ஏதோ ரேண்டமாக ஒரு கண்ட்ரி எடுத்துக்கோங்க, இட்டலி எடுத்துக்கோங்க, இல்லை வந்து ஜெர்மனி எடுத்துக்கோங்க, இல்லைனா ஏதோ ஒரு கண்ட்ரி எடுத்துக்கோங்க. அங்கே எடுத்துக்கிட்டே அங்கேயும் ஒரு செலிபிரிட்டிஸ் வந்து இதேமாரி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு என்னென்னா தெர் இஸ் நத்திங் மோர் எக்ஸைட்டிங் தென் தெம். அவங்களுக்கு வந்து ஒரு பப்ளிக் வந்து ஒரு அவுட்க்ரை ஆகுறது, பப்ளிக் வந்து ஒரு பயங்கரமாக ஏதோ ஒரு விஷயத்தை பயங்கரமாக அஜிடேட் ஆகுறாங்க. தேர் சி ஆல் த ட்ராமா. அது இது வரைக்கும் அவங்க லைஃப்பில் பார்க்காத ஒரு விஷயம். ஸோ அது கொஞ்ச நேரம் அவங்களுக்கு டைம் ஓடும். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாண்டி போய் இப்போ ஸ்னைப்பர் சஃபாரி அளவுக்கு போயிடுச்சு. இந்த ஸ்னைப்பர் சஃபாரின்றது வந்து நான் சொல்கிறது இப்போன்னு சொல்லலை, அதான் சொல்கிறேன்ல, நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வருஷம், 1990s நடந்த வருஷம், 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. என்னென்னா செர்ஜிவோ அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இந்த பாஸ்னியா சர்ப்ஸ் அப்படின்றவங்க வந்து இந்த செர்ஜிவோ மக்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எத்னிக் கிளீன்சிங் மாதிரி ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் நடந்துச்சு. ஒரு 6 வருஷம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு சீஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு, அதாவது 2 ஆர்மி வந்து ஸ்டாண்ட் ஆஃப் நினச்சுன்னா எப்படி ஒருத்தங்க அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த வார் முடிவுக்கே வராது. ஸோ அந்த மாதிரி வந்து நடந்த ஒரு விஷயம் அது. இந்த போஸ்னியா சர்ப் அப்படின்ற ஒரு ஆர்மி வந்து இந்த செர்ஜிவோ மக்களை வந்து ரொம்பவே வந்து கொன்னாங்க. அந்தமாரி கிட்டத்தட்ட அதில் ஒரு 11,000 பேர் இறந்தாங்க. ஆனால் அந்த 11,000 பேருமே வந்து எதை ஒரு விஷயத்தை பார்த்து பயந்தாங்க
எந்த ஒரு கொடூரமான ஒரு மிருகத்தை பார்த்து பயந்தாங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்ட்ரீட். அந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் ஏதோ ஒரு மிருகம் இருக்குன்ற அளவுக்கு வந்து அவங்க பயந்தாங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் அப்படி என்ன தான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரீட்டில் மற்ற இடத்துல எங்கே சண்டை நடக்கிற இடத்துல வந்து ஒரு ரியலாக சண்டை நடக்கிற இடத்துல வந்து இப்போ குழந்தைங்க இருக்கிறாங்க, இல்லை விமன் இருக்கிறாங்க, இல்லை வயசானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டுருவாங்க. அவங்கள விட்டுட்டு ஜென்ரலாக வந்து இந்த ஏபிள்டு பாடி மென் வந்து சண்டை போடுவாங்க, அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டை ரெசல்யூட் பண்ணுறதுக்கு இந்தமாரி விஷயம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல எப்படின்னா கருணையே இல்லாமல், பாரபட்சமே இல்லாமல், வயசானவங்கள்லேருந்து சின்ன குழந்தையிலேருந்து கர்ப்பிணி பெண்கள்லேருந்து யாராக இருந்தாலும் கொலை பண்ணாங்க. அது ஒரு சின்ன ஆலே, 2 ஸ்ட்ரீட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரே ஒரு இடம். அந்த இடம் இன்றைக்கி உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்குது. அது பேர் ஸ்னைப்பர் ஆலே அப்படின்ட்டு அன்றைக்கி அந்த பேரே அதுக்கு வந்துருச்சு. அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரீட்டை எப்படி தான் எல்லோரும் கிராஸ் பண்ணி ஆகணும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ்ட் ஏரியா மாரி அந்த சிட்டி, அதோட கடைசி அந்த எஞ்சில். ஸோ அந்த இடத்த வந்து அவங்க கண்டிப்பாக கிராஸ் பண்ணி ஆகணும். எல்லாருமே வந்து அந்த வாழ்க்கையை வந்து ஓட்டுறதுக்கு கிராஸ் பண்ணி ஆகணும். வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை போய் எதாவது வாங்கிட்டு வரதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே. அந்த 6 வருஷமும் கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து அந்த ஸ்னைப்பர் ஆலையில் செத்து போயிருக்கிறாங்க. மற்ற இடத்துலலாம் வந்து குழந்தைங்க அந்தளவுக்கு சாவலை. மற்ற இடத்துலலாம் வந்து ஜஸ்ட்டு ஷெல்லிங்கில் அந்தமாரி ஒரு கேஷுவல்ட்டி ஆஃப் வார் தான் இருந்தாங்க. பட் இங்கே வந்து பர்பஸாக டார்கெட் பண்ணப்பட்டு கொல்லப்பட்டாங்க. ஸோ அப்போ இதில் யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ப் அண்ட் போஸ்னியா சைடு வந்து அந்த ஆர்மி சீஃப் ஏற்கனவே வந்து வார் கிரைம்ஸில் வந்து அவர் இம்ப்ளிகேட் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. அண்டு இதில் இட்டாலியன் சோல்ஜர்ஸ் இவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கூட்டாக வந்து அந்த ஸ்னைப்பர் ஆலே இடத்த வந்து ரெண்ட்டுக்கு விட்ருக்குறாங்க. என்ன ரெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னைப்பர் ரைஃபிள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உலகத்தில் இருக்கிற பணக்காரங்க எல்லாருமே வந்து எப்படி இந்த ஆஃப்ரிக்காவில் போய்ட்டு சிங்கத்தை வேட்டையாடுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து இங்கே இருக்கிற மனுஷங்களை வந்து வேட்டையாடி இருக்கிறாங்க. அதில் வந்து மனுஷங்கன்னா அந்த மனுஷனுக்கு விலையும் இருக்குது. அதில் என்னென்னா சோல்ஜர்ஸ், யூனிஃபார்ம் போட்ட சோல்ஜர்ஸ்க்கு ஒரு ப்ரைஸு 11,000 அந்தமாரி வந்து டாலர்ஸ், இத்தனை கணக்கில் டாலர்ஸ் அப்படின்ற மாதிரி. அதே விமன்னா அதோட கொஞ்சம் அதிகம். அதே வந்து வயசானவங்க அப்படின்னா ஃப்ரீ, வயசானவங்களை சுட்டா ஃப்ரீ. அண்டு அதே வந்து குழந்தைங்களை சுடுறது அப்படின்றது வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு. கிட்டத்தட்ட $40,000 $60,000 ஒவ்வொரு குழந்தைங்க கொடுறதுக்கு அந்தமாரி. ஸோ இந்தமாரி வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வந்து இந்தமாரி மனுஷங்களை கொல்றதுக்கு வந்து இந்தமாரி ப்ரைஸ் டேக் வச்சு விற்றுருக்குறானுங்க. இது வந்து ஒரு படமாக இப்போ வந்து ரிலீஸ் ஆகுது. இதுக்கு வந்து ஏகப்பட்ட எதிர்ப்பு இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு ஆலையில் ஸ்னைப்பரில் ஒரு ஸ்னைப்பர்ன்றது வந்து நார்மல் லைஃப் அண்ட் சும்மா வந்து நம்ம எய்ம் அண்ட் ஷூட் கிடையாது. சும்மா எய்ம் இல்லாமல் சும்மா புல்லட்ஸ் வந்து தெரிச்சு விட்ற வேலை கிடையாது. இது வந்து அவங்க ஸ்கோப்பில் வந்து கிளியராக தெரியும். ஸோ அவங்க ஸ்கோப்பில் வந்து அங்கே யார் இருக்கிறா, என்ன இருக்கிறா, எய்ம் பண்ணாமல் சுட்டு அங்கே ஆள் சாகவே மாட்டாங்க ஸ்னைப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப தே மேட் இட் லைக் அ ஸ்போர்ட். குழந்தைங்களை கொள்வது அப்படின்றது வந்து தே மேட் இட் லைக் அ ஸ்போர்ட். ஸோ அப்போ வந்து அங்கே வந்து அத்தனை கிட்டத்தட்ட 1600 குழந்தைங்க வந்து அதில் கொண்டிருக்கிறாங்க. இந்த இதில் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதை பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, என்ன மாதிரி உலகத்தில் இருக்கிறோம் அப்படின்றது ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்று வந்து இன்றைக்கி நம்மள எல்லோரும் தான் வந்து யாரோ ஒருத்தங்க தான் வந்து வளர்ந்து அடுத்தது மில்லியனரோ பில்லியனரோ ஆகிற மாதிரி ஒன்று இருக்கும். அந்தமாரி ஆகிறப்ப தயவு செஞ்சு உங்கள் பசங்களை இந்தமாரி ஒரு மிருகமாக அலைய விடாதீங்க. இன்றைக்கி அது வந்து எத்தனை பேரோட குடும்பத்தில் இருக்கிற ஒரு சந்தோஷம், எத்தனை குடும்பத்தில் வந்து எவ்வளோ ஒரு கஷ்டத்தை உருவாக்கியிருக்கும் யோசிச்சு பாருங்கள். சின்ன குழந்தைங்கள 1200 குழந்தைங்களை கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்ன வரைக்கும் அந்த வலி இருந்திருக்கணும்ல, சாகிற வரைக்கும் அந்த வலி இருந்திருக்கணும்ல. அவங்க வீட்டில் விளையாண்ட ஒரு குழந்தை வந்து அந்த ஸ்னைப்பர் ரைஃபிளில் சாகிறது வந்து சாம கிடையாது. ஆக்சுவலி புல்லட் வந்து இவ்வளோ பெருசு இருக்கும், 50 caliber இது. ஸோ அது பட்டுச்சுன்னா அப்படியே தலை 2 ஆகிடும், உடம்பு பிஞ்சிடும், அந்த மாதிரி ஆகிடும். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமாக நம்ம குழந்தை சாகிறத, நம்ம குழந்தைய போய் நம்ம கையில் இப்படி தூக்க முடிஞ்சப்ப எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இதை ஒருத்தன் செய்கிறான் அப்படின்றப்ப அவனுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு, அதான் சொல்கிறேன்ல, இந்த வேம்பயர்ஸ்ன்ற கான்செப்டில் இருக்கிறவங்களுக்கு நம்மள்ட்ட இருக்கிற எல்லா எமோஷனலும் இருக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். கோவப்படுறப்போ ஒரு சின்ன ஒரு டோப்பமின் இருக்கும், ஒரு அதிகார பவர். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம டீனேஜ் டைமில் வந்து நம்ம யாருமே மதிச்சிருக்க மாட்டாங்க. 2ஆம் கட்டம் வயசுன்றது அதுதான். நம்ம சின்ன பிள்ளையாகவும் எடுத்துக்க மாட்டாங்க, நம்ம பெரிய பிள்ளையாகவும் எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம விளையாட்டுத்தனமாக பேசினாலும் எதாவது பேசினா நம்ம தூக்கித்தனமாக பேசணும்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. நம்ம பெரிய மனுஷத்தனமாக பேசினாலும் சரி, நீ ரூமுக்கு போவோம், வேலையை பாரு, நீ விளையாடு போ நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமுச்சு விட்ருவாங்க. அப்படி இருக்க சுச்சுவேஷன் நம்ம இன்றைக்கி ஒரு நாள் கொந்தளிச்சு கோவப்பட்டோன்னு வச்சுக்கலாம், எல்லாம் பெரியவங்களும் நம்ம திரும்பி பார்ப்பாங்க. ஸோ அப்போ அந்த கோவன்றது வந்து நம்மளுக்கு அந்த டைம் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் பவர், நம்ம கையில் கண்ட்ரோல் இருக்குது, நம்ம எல்லோரும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தை அதனால தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு பப்ளிக் டிஸ்பிளே மாதிரி. அதேமாரி சோகம் எல்லாத்துலேயுமே வந்து தெர் இஸ் அ ஸ்மால் நம்மளுக்கு வந்து அந்த ஃபீலிங் வந்து நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். அதே மாதிரி தான் அந்த கருணையும். ஸோ அப்போ அந்த கருணைன்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு இந்த எஸ்பெஷலி இந்த வேம்பயர்ஸில் இருக்கிற குரூப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருட்டாகவே இருக்காது.
மக்கள் கஷ்டப்படுவாங்களே, மக்கள் இது வருத்தப்படுவாங்களே, அவங்களுக்கு இது உயிர் அவங்களுக்கு இது அப்படின்ட்டு எந்த ஒரு பொருட்டுமே இல்லாமல் இருக்கிற ஒரு மிருகமாக மனுஷன் வந்து மாறுறான். ஸோ நாளைக்கு நீங்கள் வந்து வளர்ந்து போகிறீங்க அப்படின்னா, இப்போ நானாக இருக்கிறேன், இப்போ நான் என் கம்பெனிஸ்லாம் ரன் பண்ணி நான் ஒரு நாளைக்கு ஒரு மில்லியனரோ பில்லியனரோ பெருசாக ஆகிறேன் அப்படின்றப்ப என் பசங்களை வந்து இந்தமாரி ஒரு விஷயத்தில் வந்து ஒரு எமோஷன்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும். அதனால தான் வந்து அவங்கள வந்து மாதம் வந்து என்னோடய ஏர்னிங்ஸ் இன்ன வரைக்கும் என்னோடய யூடியூப் ஏர்னிங்ஸ் வந்து ஃபயர் விக்டிம்ஸு, அதுக்கப்புறம் வந்து கிரானிக் டிசீஸில் இருக்கிறவங்க, சின்ன சின்ன குழந்தைங்களோட ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் நான் ப்ரொமோட்னா நான் அதுக்கு வந்து அவங்களோட காசுக்கு நான் ப்ரொமோட் பண்ணியிருப்பேன். மற்றபடி இதில் எதுவும் பெரிய சொல்லிருக்க மாட்டேன். நான் மாதம் வந்து என் பசங்களை வச்சு அவங்கள டொனேட் பண்ணுறேன். நான் டொனேட் பண்ணல, அவங்களே டொனேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தே ஷுட் நோ தட் ஓகே, நம்மளால் வந்து ஒருத்தவங்க உயிரை காப்பாற்ற முடியுது, ஒரு விஷயத்தை செய்ய முடியுது. இந்த மாதிரி கருணையை தயவு செஞ்சு ஊட்டி வளங்க. நீங்கள் நல்லா வளர்ந்துடலாம், நீங்கள் நல்லா கஷ்டப்பட்டு பெரிய ஆள் ஆகிடலாம். பட் உங்கள் பிள்ளைங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் பார்க்குற இந்த கான்செப்ட் ஆஃப் ஸ்குவிட் கேம்ஸாக இருக்கட்டும், ஹங்கர் கேம்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் இந்தமாரி ஏதாவது ஒரு கொடூரமான ஒரு படம் இந்தமாரி விஷயம்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இது எதுவுமே வந்து ஃபார் ஃபெச்டு கிடையாது. இது எதுவுமே வந்து வெறுமனையாக ஃபேண்டசி மட்டும் கிடையாது. இன்றைக்கி வந்து இந்த ஸ்னைப்பர் சஃபாரின்றது வந்து ஒரு ரியாலிட்டி. இன்றைக்கி வந்து யூஎஸில் இருக்க பொலிட்டீஷியன்ஸு, இட்டாலியில் இருக்கிற பொலிட்டீஷியன்ஸு, சர்ஜியோவில் இருக்க பொலிட்டீஷியன்ஸ் எல்லாரும் வந்து இன்றைக்கி வந்து பேசுகிறாங்க, இதை வந்து நாங்கள் நியாயத்தை கொண்டு வந்துடுவோம், இதில் இருக்கிறவங்களாம் தண்டிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி தண்டிக்கப்படுவாங்க? அதில் காசு கொடுத்தவன் எல்லாருமே பெரிய பெரிய கோடீஸ்வரன். அவன் தான் இந்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து டொனேஷன் பண்ணியிருக்கிறான். அவனோட ஃபேமிலி, அவனோட பிஸ்னஸ் தான் டொனேஷன் பண்ணியிருக்கோம். இவங்க எல்லாம் நியாயத்தை காப்பாற்றுவாங்களா? யோசிங்க. ஸோ அதனால் இட்ஸ் அ சேட் வேர்ல்ட் தட் வி லிவ் இன் கைஸ். அது நான் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது டிஸ்கவரி சேனலில் வந்து இந்த கொடூரமாக வந்து இந்த சிங்கம் புலியெல்லாம் வந்து மற்ற மிருகத்தை வேட்டையாடி கொள்ளும். அதுங்க முகத்தில் வந்து கோரமாக வந்து ரத்தம் இருக்கும். அந்தமாரி டைமில் வந்து நான் யோசிப்பேன், பரவாயில்லப்பா, நம்ம மனுஷங்க வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க, நல்லவங்க அப்படின்ற மாதிரிலாம், ஹியூமனிட்டி அப்படின்ற ஒரு விஷயம்லாம் சின்ன வயசில் வந்து டிஸ்கவரி சேனல் நம்ம அப்படி தானே பார்ப்போம். ஸோ மனுஷங்க வந்து சின்னதாக ஒரு மிருகத்திட்ட கைண்டாக இருக்கிற மாதிரி அந்தமாரி. பட் இன்றைக்கி வந்து பார்க்குறப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் வாட் ஹியூமன்ஸ் கேன் டூ. ஒருத்தனுக்கு வந்து போர் அடிக்குதுன்றதுக்காக ஒரு குழந்தைய வந்து கொடூரமாக கொல்றதுக்கு வந்து அவன் காசு கொடுத்து செய்கிறான். இதெல்லாம் வந்து நல்ல மனுஷனுக்கு வந்து PTSD வருவாங்க, அதாவது போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லிட்டு. வெட்ரன்ஸ் இருக்காங்கல்ல, இந்த ஆர்மிலேருந்து போயிட்டு வராங்க, சர்வ் பண்ணிட்டு வரவங்கலாம் வந்து இந்தமாரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறது அவங்க இந்த வேணும்னே செஞ்சுருக்க மாட்டாங்க. கேஷுவலிட்டி ஆஃப் வார் அவங்களுக்கு இந்தமாரி விஷயம்லாம் கண்ணு கூட வந்து அந்த சாவெல்லாம் பார்த்து அவங்களால வந்து லைஃப் வந்து அவ்வளோ தொலைச்சிருவாங்க. மென்டல் டிஸார்டர் வந்துடும், ஹோம்லெஸ் ஆகிடுவாங்க, சம்பாதிக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, இந்தமாரி அவ்வளோ விஷயம் வரும். பட் இதை வந்து ஒருத்தன் ஹாபியாக வந்து காசு கொடுத்து அந்த வேலை வேணான்ட்டு ஓடி வந்துடுறவங்க இருக்காங்க. US ஆர்மியில் இருக்கிறவங்க அவங்க அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட மென்டல் மாரி ஆகிடுவாங்க, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது எனக்கு வேணும் அப்படின்ட்டு ஒருத்தன் காசு கொடுத்து போகிறான்னா அவன் எவ்வளோ பெரிய சைக்கோவாக இருப்பான். அவன் இதுக்கு முன்னாடி இந்தமாரி எவ்வளோ விஷயத்தை பார்த்துருப்பான். அவனுக்கு இது பழக்கம். அவனுக்கு இது ஃபஸ்ட்டு டைம் செஞ்சதோ இந்தமாரி கிடையாது, இதெல்லாம் வந்து பழக்கம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அண்ட் இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்னைப்பர் ஆலைய விஷயம் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஹேஷ்டேக் ஏதோ ஒன்று போட்டு விடுங்க. இந்த நியூஸை பற்றி கொஞ்சம் தேடி படிங்க. அந்த விக்டிம்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு நியாயம் கிடச்சிச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நியாயம் கிடைக்காது. ஸோ இது என்னென்னா மல்டிபிள் ஆர்மிஸ் இன்வால்வ்டு, மல்டிபிள் ஜென்ரல்ஸ் இன்வால்வ்டு, பொலிட்டிஷியன்ஸ் இன்வால்வ்டு, ஸோ கம்ப்ளீட் எலைட் இன்வால்வ்டு. யூஎஸ்லேருந்து கூட போயிருக்கிறேன், பெரிய பெரிய ஆளுங்க போயிருக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதில் நியாயம் கிடைக்க சான்ஸ் கிடையாது. ஸோ பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் அந்த நியாயம் கிடைக்கின்ற ஹோப்போடையாவது அந்த விக்டிம்ஸ் இருக்கட்டும். வில் see again another video guys, and thank you so much for all your love and support and cheers. அண்ட் வேளச்சேரியில் வந்து ஃபீனிக்ஸ் மால் ஆப்போசிட்டில் வந்து நம்மளோட ஸ்டுடியோ ஒன்று இருக்குது, வர்ச்சுவா ஹப். அதோட பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டுடியோ இருக்குது. அதில் பாட்காஸ்ட், வீடியோ, ப்ராடக்ட் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுறதெல்லாம் அந்த டீம் தான் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது பாட்காஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அங்கே விசிட் பண்ணி பாருங்கள்.